வெல்கம் டு பெட்டர் ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பெரிஷன் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ஒரு கம்பெரிஷன் கொடுக்குறோம் இல்லையா? ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஐஎன்எம், பாலிட்டி, எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு அதில் யூனிட் 8ல் 940 கொஸ்டின்ஸ் இருக்குது. நிறைய பேர் யூனிட் 8ல் இருக்க திருக்குறள் கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்டிருந்தீங்க. ஏன்னா திருக்குறள் கஷ்டம்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 266 கொஸ்டின் அப் டு இன்ஜினியரிங் சர்வீஸ் 7th January 2024 வரைக்கும் நம்ம கம்பைல் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். சரியா? 2 மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். திருக்குறளை பொறுத்த வரைக்கும் தனி ப்ரிப்பரேஷன் தேவையில்லை. பட் நீங்கள் பயந்தீங்கன்னா இந்த ஒரு பிடிஎஃப்பை பாருங்கள். இங்கே இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணுங்கள். ப்ளஸ் திருக்குறளில் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ் அதை பாருங்கள். கடைசியாக உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா திருக்குறளில் மனப்பாட பகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் இருக்கும். 6th, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனப்பாட பகுதியில் வரக்கூடிய திருக்குறள் மட்டும் நீங்கள் பாருங்கள். அதுக்கு நம்ம கம்பேரிஷன் தரோம். அந்த கம்பேரிஷனில் ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லா திருக்குறளும் நம்ம கொடுத்துருப்போம். அந்த திருக்குறளில் சில இடத்துலலாம் ஸ்டார் இருக்கும். அந்த ஸ்டாரில் நீங்கள் மனப்பாடலாம் பண்ண தேவையில்லை. அந்த திருக்குறளுக்கான அர்த்தம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, போதும். சரிங்களாங்க? அதனால் ஒன்றும் ஃப்ரீயாக இதுக்காக ஒரு தெளிவுரை வாங்கி திருக்குறளுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. ஒரு மாதம், ஒரு வாரம்னு சொல்லிட்டு திருக்குறள் ஃப்ரீயாக விடுங்க. அதை நீங்கள் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் எனிவே, நீங்கள் பயந்தீங்கன்னா அந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ஸ்கூல் புக் கம்பேரிஷன்லாம் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.